வணக்கம் வணக்கம். நம்ம மளிகை பொருட்களை ஏல முறைப்படியும் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஏலத்தில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா இப்போதைக்கு 625 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற பின்கோடில் இருந்தால் போதும். கூடிய விரைவில் தமிழ்நாட்டில் எந்த கிராமத்தில் இருந்தும் கூட நீங்கள் ஏலம் கேட்குற ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிடுவோம். இந்த ஏலத்தில் எடுக்கிறதுனால நிறைய சாதகங்கள் இருக்குது. இப்போது உதாரணமாக ஒரு 100 ரூபா எம்ஆர்பி உள்ள பொருள் உங்களுக்கு பக்கத்தில் 100 ரூபா இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த பொருளை பார்த்தீங்கன்னா அந்த 100 ரூபாய்க்கு கீழே எவ்வளோ கம்மியாக கேட்க முடியுமோ அது வரைக்கும் தான் நீங்கள் ஏலத்தை எடுப்பீங்க. அதுக்கு மேலே நீங்கள் அந்த ஏலத்தை தவிர்த்துருவீங்க. அதனால் உங்களுக்கு எம்ஆர்பியை விட, அதாவது நீங்கள் பக்கத்தில் இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு இருக்கிறத விட குறைவான விலையில் உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா அதுக்கு மேலே நீங்கள் போக மாட்டீங்க. உங்களுக்கு இதனால் பாதகம் அப்படின்றது எதுவுமே இல்லை. ஏலம் எடுத்த நபர் யார் அப்படிங்கிற தகவல் வெளியில் சொல்ல போகிறதில்ல. வாட்ஸ்அப் கம்யூனிட்டி யூஸ் பண்ணுறதுனால உங்களோட தகவல், எந்த தகவலும், நீங்கள் யார், எந்த ஊர், உங்களோட பெயர், இது எதுவுமே இன்னொரு நபருக்கு தெரியாது. உங்களோட தகவல் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் ஏலம் கேட்டால் நீங்கள் எங்களோட நம்பருக்கு தான் நீங்கள் மெசேஜ் பண்ணுவீங்க. நீங்கள் ஏலம் கேட்ட தகவல் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்கள் தான் உங்களுக்குன்னு ஒரு பிரத்யேகமான நம்பர் வச்சுருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 1லேருந்து 900 சம்திங் போயிட்டுருக்கு. அந்த நம்பர் படி உதாரணமாக ஒரு 100 ரூபா நீங்கள் ஏலம் கேட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு நம்பருக்கு ஒரு 506 100 ரூபாய்க்கு ஏலம் கேட்டிருக்காரு அப்படின்ற தகவல் சொல்லுவோம். அதாவது ஒருத்தர் ஏலம் கேட்குறாரு அப்படின்னா அடுத்து எத்தனை செகண்டில் அடுத்து ஒருத்தர் அதுக்குள்ளே கேட்டுறணும். அதுக்கு மேலே அப்படி கேட்கல அப்படின்னா அந்த ஏலம் அவருக்கே முடிஞ்சிடும். இந்த ஏலம் எடுக்கிறவருக்கு நிறைய சாதகமான சூழ்நிலையெல்லாம் இருக்குது. இப்போ நான் ஏன் ஏலம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு 100 ரூபா எம்ஆர்பி இருக்கிற ஒரு பொருளை நீங்கள் ஏலம் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 80 ரூபாய்க்கு நீங்கள் ஏலம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இன்றைக்கி காலையில் ஒரு 10லேருந்து 11 மணி வரைக்கும் ஏலம் நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் உதாரணமாக ஒரு ரூபாய்க்கு எம்ஆர்பி இருக்குது, அதை நீங்கள் 80 ரூபாய்க்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த 80 ரூபாய்க்கு நாளைக்கு இந்த பொருளை வாங்குறவங்க எல்லாம் 80 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும், இந்த ஏலம் எடுத்த நம்பருக்கு மட்டும் அதுலேருந்து அந்த ஏலம் எடுத்த தொகையிலேருந்தே இதுவும் கம்மியான விலையில் நாளைக்கு கிடைக்கும். எம்ஆர்பியை விட ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால சின்ன குக்கிராமங்களில் இருந்தால் கூட, சின்ன பெட்டி கடைக்கு கூட என்னோடய பொருட்கள் இன்னொரு பெட்டி கடைக்கு போய் அதுலேருந்து மக்கள்கிட்ட போகிறத நான் விரும்பலை. நான் நேரடியாக மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அதனால ஒருத்தர் இவ்வளவு தான் பொருள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு லிமிட்டையும் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்.